தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் எமோஷனல் ஆயிட்டாப்ல, இன்னொரு பக்கம் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்களே அவங்களும் செம எமோஷனலுங்க. இது கூடவே தமிழ்நாடு அரசியல் களத்தை பற்றி நான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பொதுவாக ஒரே நேரத்தில் 1-2 ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கூண்டோடு டிரான்ஸ்ஃபர்ன்ற விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்ன மேட்ருனா, 28 மாவட்ட இயற்கை வளத்துறையை சேர்ந்த மாவட்ட அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களை ஒரே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காப்புல அமைச்சர் பிரபு அவர்கள். ஆக்சுவலாக இதில் துணை இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள்னு ஹையர் பொசிஷனில் இருக்க பல பேர் இருக்காங்க. அதான் இங்கே ஹைலைட்டு. என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடிவுக்கு சட்டவிரோத கனிம வள கொள்ளை இருக்குல்ல, இதை தடுக்கிறதுக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா இங்கே பெரிய கேள்வி எழும்புது. சரி, அப்போ ஏதோ தவறு நடந்திருக்கு, இது வரைக்கும் கரப்ஷன் இருந்திருக்குன்னு இந்த கவர்மெண்ட் தெளிவாக சொல்கிறாங்களே, அப்படி இந்த தவறை பண்ணவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன தண்டனை? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா போதுமா? அவ்வளோதானா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கா, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் விசாரிக்கிறதுக்குன்னே ஒரு தனியாக கோர்ட்ஸையும், ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ஸையும், ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணும்னு ஆச்சரியப்படுத்திக்கல மக்களே. அதை பண்ணால் நல்லாயிருக்கும். எது சார்ந்தால் நம்ம விளையிறோம், டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வரோம். இது போல் யார் யாரெல்லாம் காசை வாங்கியிருக்கா, பயங்கரமாக ஆட்டையை போட்டிருக்கா, மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கன்றதை சார்ந்து இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு தனியாக ஆய்வு பண்ணாதான் சரியாக இருக்கும். அது அரசோட காதுகளுக்கு போய் எட்டு தான் பார்ப்போம். அண்ணன் திருமா இப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஸ்டேஜில், தாவேகா திமுக இந்த 2 கட்சிகள் சார்ந்த எதிரி பாஜக. உண்மைதான், அது மாற்றுக்கிறது இல்லை. இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இதுலேயும் எதிரி பார்த்தீங்கன்னா பாஜக தான். பிறகு எதுக்காக தாவேகா திமுக ஒரே அணியாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாருங்க? புரிகிறதா? ஒரே அணியாக இருக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. கேரளாவில் எதிரெதிர் துருவமாக இருக்கிறவங்க தான் காங்கிரஸும் இடதுசாரிகளும். ஆனால் இந்தியா கூட்டணியில் எல்லாம் ஒன்றா தானங்க இருக்காங்க. அங்கே அது நடக்குதுனாக்கா நம்மளும் இங்கே சாத்தியப்படுத்த முடியுமா? அதை அமித்ஷா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணார் தெரியுமா? இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது அரசியல் கட்சிகள் இதெல்லாம் வேறுங்க, தனி மனித உறவு இருக்குது பார்த்தீங்களா, இது வேறுங்க. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு அவருங்க தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் எதை எடுத்துக்கணும் எதை விடணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அமைச்சர் நிர்மல்குமார் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கரூரில் அந்த துயரம் நடந்துச்சுல, 41 உயிர்கள் போச்சுல்ல, அந்த சம்பவம் நடந்த 5 நிமிஷத்துக்குள்ள செந்தில் பாலாஜி எப்படிங்க லைவ் கேமராவோடு மருத்துவமனைக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு அருகிலேயே காத்துட்டு இருந்தீங்களா என்ன? என்ன சென்ஸில் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இது போல் நடக்கும்னு, அந்த சென்ஸில் தான் அமைச்சர் பேசியிருக்காருங்க. எங்களுக்கே 8-10 மணிக்கு தான் இந்த சம்பவத்தை பற்றி தெரிய வந்துச்சு. ஆனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அங்கே இருக்கீங்கனாக்கா ஓகே, சம்திங் ஃபிஷ்ஷி. எஸ்பிக்கு கூட தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படிங்க தெரிஞ்சுது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு வேறு தள்ளுபடி ஆயிடுச்சுல, அவருக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது, அது சார்ந்த ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குல்ல. இந்த தைரியத்தோடவே அவர் அதிகமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாப்புல கரூர் விஷயம் பற்றி. அவர் சொல்கிற இஷ்யூஸ்க்கு பதிலடின்ட்டு தான் அமைச்சர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் ஜெயக்குமார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாம இருக்கலாம் என்ன? ஓகே, என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இப்போ அவர், கரூரில் இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு விஜய் அவர்கள் தன்னோட சொந்த பணத்தில் இருந்து தலா 1 கோடி வீதம் கொடுத்துருக்கலாமே, ஆனால் அரசு வேலை கொடுத்துருக்கீங்களே. இது எதை காட்டுதுன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்களே அவங்க வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி காட்டுறதா சொல்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதே மறந்துட்டு விஜய் அவர்கள் பேசுறதுல ரொம்ப அருவருப்பாக இருக்கணும் அவர் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. கரூரில் முதலமைச்சர் பேசின வார்த்தைகள் இருக்கல, அதுக்கு தான் இந்த எதிர்வினையை இவர் இங்கே ஆற்றியிருக்காரு. அடுத்து பணி நியமன ஆணை. ஆக்சுவலாக இதை வழங்க போய் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ, இவ்வளோ விமர்சனம் எழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த கரூர் துயரத்தில் சிக்கி உயிரிழந்தாங்களே அவங்களோட குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணையை சிஎம் அவர்கள் டைரெக்டாக அவர் கையாலே வழங்கினார். ஆனால் அந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்களா, சிஎம் ஒரு பக்கம் உடஞ்சி அழ, இன்னொரு பக்கம் அந்த பணி நியமன ஆணையை கையில் வாங்கினாங்களே அவங்க உடஞ்சி அழ, ஒரு மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து பார்க்க.
ஒரு பக்கம் கரூர் விசிட் சார்ந்து இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா, அடுத்து இதே கரூரில் 850 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த அடிடாஸ் காலனி உற்பத்தி சார்ந்த ஆலை இருக்குல்ல, இந்த ஆலைக்கான அடிக்கலை நாட்டினது வேற யாரும் இல்லை, சீஃப் மினிஸ்டர் அவர்கள் தான். நம்ம டே ஒன் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், கவனிச்சிங்களா? உங்கள் அரசியல்லாம் அரசியல் களத்தில் மட்டும் இருக்கணும், ஸ்கூல் வரைக்கும் போகக்கூடாதுன்னு. ஆனால் ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் இந்த முறை தாவேக்காவினர் அமைச்சர்களே கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க சில ஆர்வக்கோளாறுகள். என்ன இருக்கு, கரூரில் முதலமைச்சர்கள் ஸ்பீச் கொடுத்தாங்களே, இதை கிருஷ்ணராயபுரம் இருக்கு பாருங்க கரூரில், அங்கே இருக்க ஒரு அரசு பள்ளியில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, குட்டி குட்டி பசங்க மக்களுக்கு தெரியுதா, உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறாங்க பசங்க? அவங்களுக்கு தேவையா இந்த அரசியல் சார்ந்த விஷயம்? இந்த விஷயம் பெருசாக பூதாகரமாக வெடிச்சுதா? அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் செம அப்செட்டு. என்ன பண்ணிட்டாப்புல, இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர், அவங்க பேர் மல்லிகா, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு வார்னிங்கை இஷ்யூ பண்ணியிருக்காரு. அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளில் இடம் கிடையாது, இது யாரும் ஊக்குவிக்காதீங்க, உத்தரவை மீறினீங்கன்னா கடுமையான ஆக்ஷன் இதுக்கப்புறமே எடுக்கப்படும்னு அமைச்சர் வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா அரசு பள்ளியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த செய்தியை நான் தெளிவாக சொல்லிடுறேன், காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழக பாஜகவோட தலைவரான நயினார் நாகேந்திரன், இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, கரூர் நிகழ்ச்சி என்ன அவ்வளோ பெரிய அறிவார்ந்த அரசு நிகழ்ச்சியா என்ன அப்படின்றாரு. விஜயர்கள் பேசினார்ல, அதை இங்கே சொல்கிறாரு, அவ்வளோ அறிவார்ந்த நிகழ்ச்சியா? இதுக்கு ஏன் குழந்தைங்கள்லாம் கிளாஸை கட்டடிச்சுட்டு அந்த ஒரு வீடியோ பார்க்கணும் ஃபுல்லாக? தன்னோட பிரச்சார பாதிப்புக்கு விஜய் கேட்கிற பாவ மன்னிப்பு பர்சனல் ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ தூரம் சிஎம்ஐ ட்ரிகர் பண்ண முடியுமோ அவர் ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, சிஎம் அவர்கள் பெருசாக பேச மாட்டுறாங்க, செயலில் தான் ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. அண்ட் பாஜகவை பெருசாக பொருட்டாக எடுக்கவே மாட்டுறாங்க, அதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே திமுக தான் பெருசாக அடிக்கிறாங்களே தவிர பாஜக பக்கமே எடுக்க மாட்டுறாங்க. இதை நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்க முடியுதுல. ஓகே ரைட்டு, நித்தி ஆயோக் இருக்குல்ல, அவங்க ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, கடந்த 10 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் 94,000 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்காமா. 94,000. இப்படி கணக்கில் நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் மூடப்பட்டிருக்கிறதா தெரியுது. 2014 to 2015 மட்டுமே 11.07 லட்சம் அரசு பள்ளிகள் இருந்துச்சு நம்ம நாட்டில். 2024 to 2025 இந்த காலகட்டத்தில் 10.13 லட்சமாக குறைஞ்சிருக்கு, டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இதே காலகட்டத்தில் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை மேலே வந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 3.39 லட்சம் தனியார் பள்ளிக்கூடங்களாக இப்போ இந்தியாவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ தரமாக இருந்துச்சு? அது 2.88 லட்சம் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த எல்லா மாநிலங்களையும் கவர்மெண்ட் பெருமையாக காலரை தூக்கிட்டு சொல்லுவாங்க பாருங்க, அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நாங்கள் அதை பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு. எல்லாம் பொய் மக்களே, அதான் பொய் ஃபுல்லாகவே. ஏன்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கணும், தனியார் பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கீழே போயிருக்கணும். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இதை விட தெளிவாக நம்ம நாட்டு நிலைமையை சொல்ல முடியாத மக்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க இப்போ ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதான் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு சமீப காலமாக. தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடாமல் என்னங்க நீங்கள் தேசிய கீதெல்லாம் பாடிக்கிட்டு அப்படின்னு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல தாவேக்கா அரசு சார்ந்து. இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு, இனிமேல் அரசு விழாக்களில் முதல்ல மாநில பாடலே பாடிக்கும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அப்படியே பாடிக்கிங்க. அதை தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல, அதை பாடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தேசிய கீதமும் பாடுறங்கப்பா. இதில் அசல் வரிகள் இருக்கணும், எந்த விதமான திரிபோல இருக்கக்கூடாது, சரியான உச்சரிப்பு முறை இருக்கணும். இது எல்லாத்தையும் துல்லியமாக பின்பற்றணும். நாங்கள் இதை மட்டும் எதிர்பார்க்குறோம், இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியை மத்திய அரசு எந்தளவுக்கு கேர் பண்ணுறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கலையபுரம் நடந்திருக்க மக்களே தெரியுமா அந்த விஷயம்? நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தெரியுமாச்சு, இந்த மனுதாரர் இருக்கார்ல வக்கீல், அவர் கொண்டு வந்த மனு, இதை விசாரணைக்கு ஏற்றுக்க முடியாத நீதிபதிகள் மறுத்துட்டாங்க. இல்லைங்க விசாரணை ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு கடத்தில் கடுப்பான அவர், மிஸ்டர் ஜுடிஷியல் சர்வெண்ட், ஐ ஆர்டர் யூ,
இப்படின்னு சொல்கிறாரு ஜட்ஜுகளை பார்த்து. ஜட்ஜு ஒரு கட்டத்தில் என்னது நீங்கள் எனக்கு ஆர்டர் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த மனுஷன் மதிக்கவே இல்லை. திரும்ப திரும்ப ஒரு மாதிரி ஹைப்பரில் பேசிட்டாருன்ட்டு பேப்பர்லாம் தூக்கி விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு இந்த விஷயம். அங்கே இருந்து எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஏற்கனவே அதிருப்தியில் இருக்க நீதிபதிகள் இதை பார்த்து இன்னும் கடுப்பாவாங்களே, அந்த மனுவையை தள்ளுபடி பண்ணாங்க மக்களே. Are you the party in person? Yes. Prabal Pratap. Yes. Mr. Judicial Servant, I order you to order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow and You're Duplex ordering me. Technologies. You're ordering us. I am the sovereign and Duplex Technology Services for running cybercrime syndicate in across the country. That's all from my side. Everything is on record in 155 pages of the file, and that's all from my side. And these are few papers I have. So at this point, இந்த நாம் வளர்ற வரைக்கும் பேரண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸை துரத்து விடுற பல பைத்தியக்காரங்க இருக்காடையில் சுயநலவாதிங்க. அவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மக்களே. அதை இப்போ பொதுநலன் கருதி நான் வெளியிட்டுறேன். ஒரு தொழிலதிபருங்க, அவன் பேர் அஸ்வின். அவனுக்கு எது மரியாதை கொடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வீட்டை எழுதி வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டு பேரண்ட்ஸே விரட்டி விட்டுட்டுருக்கான் வெளியே. இந்த விஷயம் தீர்ப்பாயத்தில் வழக்காக போகுது. அந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு என்ன திரும்ப தீர்ப்பு கொடுத்தாங்க, அந்த பேரண்ட்ஸ் கிட்டேயே வீட்டை திரும்ப ஒப்படைச்சிரு அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் இங்கே முடிஞ்சிச்சா? கேட்க சந்தோஷமா இருக்கா? இதுக்கப்புறம் இதே விவகாரம் மும்பை ஹைகோர்ட் வரைக்கும் போகுது. சரி, ஹைகோர்ட்டு போனதுன்னா ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு அவங்க நினச்சாங்க போல இருக்கு. ஆனால் ஹைகோர்ட் என்ன தெரியுமா சொல்லிடுச்சு, உங்களோட பிள்ளைங்க உங்களை கவனிக்கல அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுத்த சொத்து இருக்குல்ல அதை திரும்ப பெற்றுக்கலான்னு சொல்லிட்டாங்க. மக்களே, பெரிய விஷயம் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் குறிப்பாக சொல்கிறேன், நாளை பின்ன நீங்கள் எதனா சொத்தை பசங்க எழுதி கொடுத்து அந்த பசங்க உங்களை சரியாக பார்த்துக்கலன்னா நீங்கள் எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, திரும்ப அந்த சொத்து உங்ககிட்ட வந்துடும். அதுதான் கோர்ட்டு சொல்லியிருக்கு. நாளைக்கு பி த லீடர்ஸ் அமைப்போட மிக முக்கியமான நாள். ஏன்னா அவங்களோட மாநாடு பொள்ளாச்சியில் நாளைக்கு நடக்குதுங்க. போதையில்லா தமிழகம் அப்படின்ற தீம் இருக்குல்ல, இதை பேஸாக வச்சு இந்த அவேர்னஸை பேஸாக வச்சு தான் அவங்க ஏற்பாடுகளை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு பின்னா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஒரே வருஷத்துக்குள்ள 50 லட்சம் பேர் அப்படின்ற இலக்கை இந்த இயக்கம் எட்டிடும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக என்ரோல் பண்ணவங்க மட்டுமே. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.